ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு விசேஷமான தமிழருக்கு உகந்த ஆடி 18 ஆடிப்பெருக்கு விழா. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க வரக்கூடிய இந்த விசேஷமான நாளை தவறவே விட்டுறாதீங்க மக்களே. நல்லா கேட்டுக்கோங்க. 18க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் இந்த நாளை மட்டும் இவ்வளோ சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடுறாங்க, பழக்க வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மகாபாரதத்துக்கு பருவங்கள் 18, கீதையின் அத்தியாயம் 18, பாரத போர் நடந்த நாட்கள் 18, பாரத போரில் கலந்து கொண்ட படைகள் 18, தர்மருக்கு பீஷ்மர் உபதேசம் செய்த ராஜ தர்மங்கள் 18, அரசர் வழங்க வேண்டிய தண்டனைகள் 18, ராமாயண போர் நடந்த மாதங்கள் 18, தேவர் அசுரர் போர் நடந்த ஆண்டுகள் 18, சபரிமலை படிக்கட்டு 18, புராணங்கள் 18, கலம்பகத்தின் உறுப்புகள் 18, சித்தர்கள் 18, வேதங்கள் அத்தியாயம் 18, என்னோட தமிழ் மாத பிறந்த நாளும் ஆவணி 18. இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், புதிதாக தொடங்கிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், பன்மடங்கு பெருக்கி தரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கில் இறைவனை நீங்கள் நினைக்கிற எந்த கடவுளாக இருக்கட்டும் மனமுருகி வேண்டிக்கோங்க. நிச்சயமாக காரியம் ஜெயம் உண்டாகுங்க. சுமங்கலிகளாக இருக்கட்டும், புதுசாக திருமணமான தம்பதிகளாக இருக்கட்டும், இந்த நாளில் ஆற்றங்கரையில் நீர்நிலைகள் பகுதியில் சென்று இறைவனை நல்லா வேண்டிக்கோங்க. படையலிட்டு தாலியை மஞ்சள் கயிறோடு பெருக்கி போட்டுக்கொள்ளும் சிறப்பான நாளும் கொடுங்க. இவ்வளோ சிறப்பு மிக்க தமிழர்கள் ஏன் இந்த நாளை மட்டும் ஸ்பெஷலாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்காங்க அப்படின்னா, கடவுளே எப்பயுமே தன்னுடைய சரி பகுதியை பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெண்களை மதிக்கிற வீட்டில் அந்த வீட்டில் செல்வமும் உண்டாகும், மனமகிழ்ச்சியும் உண்டாகும், ஆரோக்கியமும் தங்குங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்களும் இருவரும் விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு வீட்டில் அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அது தவிடுபொடி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குங்க. எதுவுமே ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசினா அங்கே சண்டையும் இருக்காதுங்க, சச்சரவும் இருக்காது. ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கு விட்டு கொடுத்து போங்க, பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களுக்காக விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதுக்கப்புறம் சில ஆண்கள் நார்சிஸ்ட் கார்மிக் பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம முன்னேற்றத்திற்கு உண்டான சூழ்நிலைகளை பார்த்துட்டு செல்ல வேண்டியதுதான். ஏன்னா அவங்கள திருத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் கிடையாது. நம்ம பிறந்தது நம்ம குடும்பத்துக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தேன்னா லாபம் அப்படிங்கிற மாதிரி திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள திருத்த வேண்டிய பொறுப்பை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கான அடுத்தபடியை எடுத்து வைக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க ஆடி 18.